இன்றைய வேதவசனம் உபாகமம் 28:11. உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். நம் தேவன் நம் வாழ்வில் பரிபூரண நன்மை கிடைக்கும்படி கட்டளையிடுவார். பரிபூரணமான நன்மை என்னவென்றால், கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி, முதலாவது கர்ப்பத்தின் கனி, இரண்டாவது மிருக ஜீவனின் பலன், மூன்றாவது நிலத்தின் கனி. முதலாவது, நம் கர்ப்ப பிறப்பாகிய நம் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, மிருக ஜீவன்களால் கிடைக்கும் பலன் போல நம்முடைய உழைப்பின் ஊதியத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். மூன்றாவது, நம் நிலத்தின் கனிகளை, அதாவது நாம் இருக்கும் இடத்தில் வறட்சி இல்லாமல் செழிப்பை நம் தேவன் கட்டளையிடுவார். இப்படி தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் நம் தொழிலையும் நாம் இருக்கும் இடங்களையும் ஆசீர்வதிப்பதே நமக்கு பரிபூரணமான நன்மை. இந்த பரிபூரணமான நன்மை நமக்கு கிடைக்க நாம் நம் தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்வில் பரிபூரண நன்மை அளிக்கும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.